கர்நாடகாவில் நேற்றுதான் பீதர் மாவட்டத்தில் வங்கி ஒன்றில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியது. இந்நிலையில் இன்று கர்நாடக மாநிலத்தின் மங்களூரு பகுதியில் உள்ள வங்கியில் மேலும் ஒரு வங்கி கொள்ளை சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். தொடர்ச்சியா இரண்டாவதாக ஒரு வங்கி கொள்ளை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. காவல்துறையினர் தரப்பிலிருந்து இதற்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? தற்போதைய விசாரணையின் தகவல்கள் என்ன பாரதிராஜா? கண்டிப்பாக முதல்ல இந்த சம்பவங்கள் நடந்த நேரங்களை பார்க்க வேண்டும். நேற்று பீதரில் நடைபெற்ற சம்பவமும் காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இன்று இந்த சம்பவமும் பட்ட பகலில், அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் நடந்திருக்கிறது. இந்த இரண்டு சம்பவங்களிலுமே மிகப்பெரிய ஒரு துயரகரமான விஷயம் என்னவென்றால், நேற்றைய தினம் ஒருவர் உயிரிழந்தார். இன்று அந்த உயிரிழப்பு இல்லை என்றாலும் கூட கருப்பு நிற காரில் வந்த 4 பேர் மங்களூர் அருகே உள்ள உள்ளால் போலீஸ் எல்லைக்குட்பட்ட கோட்டைக்கார் என்ற பகுதியில் இருக்கும் கூட்டுறவு வங்கியைத்தான் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற மொத்தம் 5 நபர்கள் அடங்கிய குழு வந்திருக்கிறது. ஒரு கருப்பு நிற ஃபியட் காரில் வந்த அவர்கள் ஒருவர் காரில் இருக்க மற்ற 4 பேர் துப்பாக்கி மற்றும் பட்டாசு கத்திகளுடன் வங்கிக்குள் நுழைந்திருக்கிறார்கள். வங்கிக்குள் இருந்த அனைவரையும் கீழே படுக்குமாறாக, சினிமா படத்தில் எல்லாம் நாம் பார்த்திருப்போம், வங்கிக்குள் நுழைந்தவுடனேயே அந்த கொள்ளையர்கள் அனைவரையும் கீழே படுக்க சொல்வார்கள். அது போன்ற ஒரு செயலை இவர்கள் அரங்கேற்றிருக்கிறார்கள். அதன் பின்னர் வங்கி லாக்கர் ரூம் இருக்கு, அந்த மேலாளரை அழைத்து சென்று அங்கிருந்த தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். நேற்றைய மதிப்பு 90 லட்சத்திற்கும் அதிகம் என்று கூறப்பட்ட நிலையில் இன்று கொள்ளையடிக்கப்பட்டுள்ள வங்கியில் சுமார் 12 கோடி ரூபாய் தற்போது கிடைத்துள்ள முதற்கட்ட தகவலாக இருக்கிறது.